சந்தோஷமான தருணங்கள், கவலை இல்லாத வாழ்க்கை. அதான் எலிமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. சேர்ந்து வாழலாம். வரேலா? असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 வேதங்கள்தானே வாழ்க்கையின் சாரம், மெய்ஞானம் தானே உலகினை ஆளும், மனிதனின் தேடல் பல இங்கே மறைந்திருக்கும் பொருள் எங்கே, பழமைகள் தானே புதுமையின் நாடி, சொல்லவே வந்தான் புதுயுக ஞானி, இரண்டாம் சாணக்கியன் இவனோ. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 அண்ட சராசரம் அசைகிற ரகசியம் ஐந்து பூதங்களின் ஆட்சியே, அறிவியல் என்பதும் அதிசயம் என்பதும் நான்கு வேதங்களின் சேர்க்கையே, கடலின் மூலம் ஒற்றை துளியே, உடலின் மூலம் ஒற்றை துளியே, வாழ்க்கை பந்து சுழலும் முறையே, வேதம் சொன்ன வழியே வழியே, இந்த உண்மை தேடி தேடி கண்டு சொன்ன இவனே யோகி, மனிதன் கூட இறைவன் தானோ, இவனை பாரு புரியும் தானே, இரண்டாம் சாணக்கியன் இவனோ. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 எட்டு வருஷம் கூட இருந்ததும் 20 வருஷம் மகாதேவன் கிட்ட இருந்து விலகி இருந்ததும் நிறைய வித்தியாசங்களை ஏற்படுத்திருக்கணும். ஐ எம் டெரிபிளி கன்ஃபியூஸ்ட். 20 வருஷத்துக்கு மேல இவங்க கூட நான் சேர்ந்து இருந்ததுல எனக்கு பழசெல்லாம் ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. என் லைஃபே ஒரு சீசா மாதிரி இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நான் இன்டிசைசிவா தான் இருக்கேன். அது சாப்பிடுற விஷயமா இருக்கட்டும், இல்ல செட்டில் ஆகிற விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். மிஸ்டர் மகாதேவன் தான் எனக்கு நீ யாருக்கு ஃபோன் ட்ரை பண்ற? மிஸ்டர் மகாதேவனுக்கு தானே? அவர்கிட்ட என்ன சொல்ல போற? உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், ஷாக். நீங்க தேடின்னு இருக்க அம்பி வேற யாரும் இல்லை, நான் தான்.
பேச வந்த விஷயத்தை ஆற போடக்கூடாது. எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு. ஐ எம் ப்ரிப்பேர்ட் ஃபார் எவ்ரிதிங். சொல்லணும்னு வாய் துடிக்குது, சொல்லாதேன்னு மனசு தடுக்குது. என்ன பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு என்னால எப்படி பேசாம இருக்க முடியும்? முடியல, என்னால முடியல. முடியாததை முடிச்சு காட்டுறதுக்கு பேர் தான் சாதனை. உன் மனசை கட்டுப்படுத்தி வச்சுக்கோ. சரியான சமயத்துல நானே உன்னை மகாதேவனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். உங்க கூட யாரும் வரப்போறதா நீங்க சொல்லவே இல்லை. அதுக்கு அவசியம் இருந்ததா எனக்கு தெரியல. இந்த காலிப்பை எங்க ஆத்துல தங்கக்கூடாது. அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது. நான் முரளியை என் கூட அழைச்சிட்டு வந்திருக்கேன்னா அதுக்கு காரண காரியம் இருக்கு. முரளி, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த அக்ரஹாரமே திமிலோகப்பட போறது. அதுக்கு காரணகர்த்தாவா நீ தான் இருக்க போற. குமார், அந்த பொம்மை மஞ்சளா மாறிக்கிட்டு இருக்கு. பொம்மை மட்டும் மஞ்சள் ஆகல, ஹரியோட வேஷ்டி துண்டு திடீர்னு மஞ்சள் மஞ்சளா ஆயிடுத்துப்பா. அப்பா அப்பா அப்பா, என்னப்பா அது? திடீர்னு உடம்பெல்லாம் மஞ்சளா ஆயிடுத்து. அம்மா இப்ப பாருமா. என்னது அது அது ஒன்றும் இல்லைடா, சாதாரண காமால தான். உள்ளூர் இருந்திருக்கு, கவனிக்காமல் விட்டுட்டோம். உடம்பு ஊற பரவி இருக்கு, குணமாயிடும். என்ன தெரியாத மாதிரி பார்க்குறேன்? நம்ம தீட்சிதரோட மூத்த பிள்ளை ஹரி அதான் அந்த வேத பாடசாலை வச்சு நடத்திருந்தானே. பாவம் காத்தால 7 மணிக்கு பரலோகம் போய் சேர்ந்துட்டான். கௌசி, உனக்காக அங்க எல்லாரும் காத்துட்டே இருக்கோம். நீ இங்க கௌசி கௌசி குமார், சொல்லு. இல்ல நாம கிட்டத்தட்ட 1 மாசம் இல்ல ஒண்ணு இல்ல. முரளி, இங்க வா. என்னால உனக்கு எந்த ஆபத்தும் வராது. அதனால இந்த தயக்கமோ பயமோ எதுவும் தேவையில்லை. தைரியமா பேசு. நாம இங்க கிட்டத்தட்ட 1 மாசம் ஆக போகுது. ஆல்மோஸ்ட் டெய்லி மிஸ்டர் மகாதேவனை பார்க்குறேன். ஆனா நான் யாருங்கிறது அவர்கிட்ட வெளிப்படையா. பரவாயில்ல, சொல்லு. இங்க வந்ததும் முறைப்படி மிஸ்டர் மகாதேவன் கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொன்னீங்க. ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலன்னு சொல்லுவா. எல்லா உண்மைகளும் எல்லாருக்கும் தெரியக்கூடிய நாள் நெருங்கின்னு இருக்கு. குமார் குமார்
நீங்க இங்க வந்தாலும் வந்து இந்த அக்ரஹாரத்துல என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்கு. இப்பதான் மூத்தவன் மஞ்ச காமாலையில போனான். நேத்துக்கு சின்னவன் ஆத்துல தனியா இருக்கும்போது கத்தியால தலை தானே குத்தின்ட்டானான். பாவம் தீட்சிதர்வாள், அவாத்துல எல்லாரும் மனசுடைஞ்சு போயிருக்கா. எங்களுக்கே இது தாங்க முடியாத அதிர்ச்சியா இருக்கு. அடுத்தடுத்து 2 சாவுன்னா என்ன நடந்துட்டு இருக்குன்னு யாருக்குமே புரியல. யாருக்குமே புரியலன்னு சொல்லாதீங்க. ஹரி, கௌஷிக் 2 பேரும் செத்ததுக்கு காரணமே இவர்தான். தன்னோட வேத சக்தியை யூஸ் பண்ணி அந்த 2 பேரையும் இவர்தான் அழிச்சிட்டாரு. என்ன குமார் இது? முரளி சொல்றதெல்லாம் உண்மையா? நீங்க தானே தீட்சிதரோட ஆணவத்தை அழிக்கணும்னு சொன்னேன். நான் ஆணவத்தை அழிக்கணும்னு சொன்னேன், ஆனா குடும்பத்தை அழிக்க சொல்லலையே. அவர் குடும்பம் அழிஞ்சாதான் அவர் ஆணவமும் அழியும். என்ன மகாதேவன் என்னமா சொல்றார் பாருங்க. இந்த வாதத்தை என்னால் ஏத்துக்க முடியாது. நீங்க பண்றது மகா பாவம், அநியாயம். சந்தானராமன் குடும்பமே அநியாயமா அழியறதுக்கு தீட்சிதர் தான் காரணம்னு நீங்க சொன்னேன். சுவாமிநாதன், அன்னைக்கு தீட்சிதர் செஞ்சது நியாயம்னா இன்னைக்கு நான் செய்யறது நியாயம்தான். அன்னைக்கு அவர் செஞ்சது அதர்மம்னா இன்னைக்கு நான் செய்யறதும் அதர்மம் தான். அதர்மத்தை அதர்மத்தால வெல்றது தர்மம் சொல்றது பகவத்கீதை. அதனால எப்படி பார்த்தாலும் நான் செஞ்சது செய்ய போறது எல்லாமே சரிதான். நீங்க என்னதான் காரணம் சொல்லி நியாயப்படுத்தினாலும் இதுக்கு மேல எதையும் பண்ண நான் விட மாட்டேன். மகாதேவன், பெத்தவாளை எழுந்துட்டு அந்த தியாகராஜன் அன்னைக்கு அனாதை ஆனா. பெத்ததுகள் எல்லாத்தையும் எழுந்துட்டு அந்த மகானுபாவன் அனாதையாகணும். அப்பதான் அவருக்கு புத்தி வரும். அப்படின்னா ரேவதியோட உயிருக்கும் ஆபத்தா? நோ, நான் இப்பவே போய் அவங்க வீட்டுல எல்லா உண்மையும் சொல்லிட போறேன். முரளி, அயம் மே பகவன், அயம் மே பகவதரஹ, அயம் மே விஸ்வபீஷஜோயம் சிவவிமர்சனஹ. என்னோட இந்த ஸ்பரிசம் எல்லாத்தையும் வெல்லும். நான் ஏற்படுத்தின மாயவலையிலேருந்து நீ வெளியே வந்துடு. ரேவதிய அடியோட மறந்துடு. இது என்ன விபரீதமாயிடுத்து? நான் ஏதோ சொல்ல போக ஏதேதோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முரளியோட ஞாபக சக்தி அழிச்சா என்ன? நான் போய் தீட்சிதருக்கு சொல்றேன். வாடா. நில்லுங்க மகாதேவன். இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சேள் பேசுற சக்தியை இழந்துடுவேன். வீணா என்னோட சக்தியை உங்க மேல பிரயோகிக்க வைக்காதீங்க. நடக்கிறத எல்லாத்தையும் நீங்க 2 பேரும் இனிமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். அவ்வளவுதான். அடுத்தது பொண்ணு. அப்பா பொண்ணை அறையலாம், ஆனா பொண்ணுகிட்ட அந்த அப்பா அறை வாங்கினா எப்படி இருக்கும்? தீட்சிதர் வாழ் தயார்படுத்தி. என்னடி இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? காதலிக்கிறதே பாவம் நினைக்கிறவன்னா, அதுவும் ஊர் பேர் தெரியாத யாரோ ஒரு காலி பையில காதலிக்கிறதுனா என்ன அர்த்தம்? இவளுக்கு புத்தி பேதலிச்சு போயிடுது. நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேண்ணா, விடாப்புடியா இருக்கேண்ணா. சீமாச்சு, சித்த சும்மா இருக்கியா? காலா காலத்துல இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தோம்னா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? எதை எப்போ எப்படி நடத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். யாரும் எனக்கு சொல்லித்தர வேண்டாம். இப்படி சொல்லி சொல்லிதான் 2 பிள்ளைகளை பறி கொடுத்துட்டேன். இவளையாவது விட்டு வைங்க. மன்னி சொல்ற மாதிரி குத்தமோ குறையோ அந்த முரளிக்கே இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாண்ணா. இந்த கல்யாணம் நடக்காது, அவ்வளவுதான். இந்த கல்யாணத்தை நீங்க தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா கல்யாண தகுதி அடைந்தவுடன் ஒரு பெண்ணுக்கு முறைப்படி திருமணம் செய்து வைக்க ஒரு தந்தை தவறினால் அந்த பெண் தனக்கு உகந்த ஒருவனை தேடிக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. சொல்றது மனு சாஸ்திரம். ரேவதி, சாதாரண ஒரு மனு எழுதவை என்ன தேடி வர இவ? எனக்கு மனுசாஸ்திரம் சொல்லித்தராடி. என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கா இவ? வேத சாஸ்திரங்களை கரைச்சு குடிச்சவன்னா சாஸ்திரங்களை அரையும் குறையமா தெரிஞ்சு வச்சுக்கிண்டு என்கிட்ட வாக்குவாதம் பண்ண சொல்லாது. எது நல்லது எது கெட்டது எனக்கு தெரியும். அவளை வாயை புத்திட்டு பேசாம இருக்க சொல்லு. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலனா ஒரேடியா பேசாம போயிடுவேன். பரவாயில்லையா?
ராஜம்மா, இவன் என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறான். இவளுக்கு புத்திமதி சொல்லு. ரேவதி, தத்து பித்துன்னு ஏதாவது பேசாதம்மா. ஏற்கனவே மூத்தவா 2 பேரும் போய் சேர்ந்துட்டா. அந்த வேதனையில இருந்து என்னால இன்னும் மீள முடியல. நீ வேற ஏதாவது இடகுடமா பேசாதம்மா. பேசுறது அவை இல்லடி. அந்த முரளி இவன் மனசுல பூத்தி இருக்கிற பைத்தியக்கார ஆசை இவளை இப்படி எல்லாம் பேச வைக்கிறது. இல்லைன்னா என்னைக்கான இந்த மாதிரி அவளை எதிர்த்து பேசிருப்பல, இல்ல இந்த மாதிரி விகல்பமான எண்ணங்கள் தான் அவன் மனசுல வந்திருக்குமா? என்னமோ பெருசா மனுசாசத்தை பத்தி சொல்ல வந்துட்டியே. அதுலயும் மனு என்ன சொல்றான்னு தெரியுமோ? தனக்கு உகந்த ஒருவனை தேடிக்கொள்வதில் தவறு ஏதும் இல்லை. அந்த முரளியோட குலம் என்ன, கோத்திரம் என்ன உனக்கு தெரியுமா? சகோத்திரமா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவே? சகோத்திரம்னா ஒரே கோத்திரம்னு அர்த்தம். அந்த விதத்துல பார்த்தா அவன் உனக்கு அண்ணங்கிற முறை வந்து சேரும். ஏன் ஏதோ காரணம் சொல்லி தட்டி கழிக்க வேண்டாம். இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிக்கலைன்னா இந்த ரேவதி உயிரோட இருக்க மாட்டா. இந்த பயமுறுத்தலுக்கெல்லாம் நான் கவலைப்படவும் மாட்டேன், பயப்படவும் மாட்டேன். நான் உசுரோட இருக்கிற வரையிலும் இந்த கல்யாணம் நடக்காது, அவ்வளவுதான். நீ என்ன பண்ணணும் பண்ணிக்கடி போ. மன்னி, இந்தாங்க. உட்காரு உட்காரு, நீ உட்காந்துக்கோ. என்னாச்சு? உடம்புக்கு முடியலையா? ரேவதி ஒருத்தி தான் மிஞ்சி இருந்தா. அவளையும் கொண்டுட்டு என்ன பண்ணி பேசுற? அண்ணா என்ன பண்ணினார்? அந்த குழந்தை தான் உயிரை போக்கிண்டதுக்கு காரணமே இவர் தானே. அபாண்டமா என் மேல ஏன் பழி சுமத்துற? இல்லைண்ணா, 18-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அப்பாவி பிராமணனை வதம் பண்ணல. அந்த பாவம் சும்மா விடுமா? அதான் நம்ம குழந்தைகளை பதம் பார்த்துருது. அவ போன இடத்துக்கே கூடிய சீக்கிரம் நானும் போய் சேர்ந்துடணும். நீயும் போய் சேர்ந்து என்ன நெருக்கதி ஆக்கிடும். உனக்கு மட்டும்தான் இந்த வேதனை நினைச்சியா? நானும் எல்லாத்தையும் இழந்துட்டோம் நிர்மூலமா தானே நிற்கிறேன். எல்லாமே நீங்க ஏற்படுத்தின்றது தானே. உங்க ஆணவத்தாலையும் அகம்பாவத்தினாலையும் எல்லாரையும் தூக்கி எறிஞ்சு பேசினேன். ரேவதி தூக்கு கைத்த தேடிட்டு போயிட்டா. ராஜம்மா, நான் சொல்றது வேண்டாம். நீங்க எதுவும் சொல்லவும் வேண்டாம், நான் எதுவும் கேட்கவும் வேண்டாம். உங்களுக்கு சாபத்தை கொடுத்து நான் பாவத்தை தேடிக்க விரும்பல. தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, போங்க. போயிடுறேன். இந்த சரீரம் இந்த லோகத்தில் அதிக நாள் தங்க போறதில்லை. ஆனா ஒன்றும் எல்லாமே விதிப்படி தானே நடக்கிறது. அதுக்கு நானும் விதிவிலக்கு இல்லையே. ராஜம், இது நாள் வரையும் என்னை எதுக்கிறதுக்கு யாருமே இல்லைங்கிற இருமாப்பில் இருந்தேன். இப்போ என்னை எரிக்கிறதுக்கு எனக்குன்னு யாரும் இல்லைன்னு ஏங்கின்னு இருக்கேன். சீமாச்சோ, இந்த அக்ரஹாரத்தில் நடக்கிற குருட்சேத்திர யுத்தத்தில் இன்னும் ஒரே ஒரு நாள் யுத்தம் தான் மிச்சம் இருக்கு. அதுவும் முடிஞ்சதுன்னா எல்லாமே முடிஞ்சிடும். இந்த அக்ரஹாரத்தில் இருக்கிறவளுக்கு ஏதோ வேதமெல்லாம் சொல்லித்தரேன்னு தெரியும். அதனால என்ன மாதிரி வேத ஸ்லோன் பண்ணி ஆயிடலாம்னு நினைக்கிறியா? உங்களை மாதிரியா?
சாட்சாத் அந்த பிரம்மதேவனை வந்து கேட்டுட்டாலும் சத்தியமா உங்களை மாதிரி ஆக மாட்டேன். ஏய், என் முன்னால் நிற்கிறதுக்கே எல்லாரும் பயப்படுவா. கால் மேலே கால் போட்டுண்டு சர்வ அலட்சியமாக உட்காந்துருக்கியா? நான் குறுக்க பேசாத. ஏண்டா, அதர்வண வேதத்திலேருந்து சில மந்திரங்களை தெரிஞ்சு வச்சுண்டு என்னை ஆட்டி படைக்கலாம்னு நினைக்கிறியா? ஏகாச்சமே தசச்சமே த்வேச்சமே விம்சதிச்சமே திஸ்ரச்சமே த்ரிம்சச்சமே சதஸ்ரச்சமே சத்வாரிம்சச்சமே பஞ்சச்சமே பஞ்சாசச்சமே சட்சமே. என்ன நீங்க சொல்லுங்க, இது என்ன வேதம்னு? என்னது, நான் சொல்லணுமா? சாட்சாத் நீங்க தான் சொல்லணும். தீட்சதர்வாள், உம்ம பசங்களுக்கு ஏற்பட்டது இயற்கையான சாவு இல்ல, எல்லாம் நான் ஏற்படுத்தினதுதான்.